Hey guys, நாம் இப்போ 10th சயின்ஸ் வரக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் லெசனோட சால்வ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதுல 5th round பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ 3rd சம்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. மோலார் வால்யூம் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துடைய கேஸோட வால்யூம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு இப்போ நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க? நைட்ரஜன் கேஸோட மாஸ் வந்து கொடுத்திருக்காங்க 14 கிராம்ஸ் அப்படின்ட்டு. சோ பொதுவா நமக்கு வந்து மோலார் வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? அதாவது கொடுத்துடைய கேஸோட வால்யூம் ஆஃப் கேஸ் என்ன ஃபார்முலா பார்த்தா முதல்ல லாஸ்ட் ரெண்டு சம்ல பார்த்ததுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ் வரும். ஓகேங்களா? சோ இதுதான் ஃபார்முலா. இதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இதுல என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபர்ஸ்ட் வேணும் இல்லையா? சோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க போறேன் is equal to mass of நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க நைட்ரஜன் divided by molar mass of நைட்ரஜன். சோ இந்த இடத்துல நமக்கு நைட்ரஜன் கேஸ் அப்படிங்கறப்ப N2 கேஸ் இல்லையா? சோ அதனால இப்போ நமக்கு கொடுத்தக்கூடிய N2 கேஸோட மாஸ் வந்து எவ்வளவுனா 14 கிராம் divided by பொதுவா N2 ஓட மோலார் மாஸ் என்ன ஆகுதுன்னா 28 கிராமா இருக்கும். அப்ப கேன்சல் பண்ணா 1/2 ன்னு வரும். அதையும் நம்ம 2 டைப்ல கேன்சல் பண்ணா 0.5 வரும். இல்ல 1/2 அப்படியே இருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? சோ இப்போ நான் வந்து ஃபார்முலால வேல்யூஸ் அப்ளை பண்ண போறேன். அப்போ வால்யூம் ஆஃப் கேஸ் வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் is equal to எனக்கு என்ன ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ் ன்னு சொல்லிருந்தோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு இருக்கு 1/2 இன்டு மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ். பொதுவா கேஸோட மோலார் வால்யூம் 22.4 லிட்டர் இல்லையா? அப்ப கேன்சல் பண்ணோம்னா 11.2 லிட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா?